அப்ரூவல் வாங்க சொல்லிட்டு அப்ரூவல் வாங்கல எல்லா ஆப்ஷனையும் டிஸ்பிளே பண்ண சொல்லிட்டு பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் வருஷம் பண்ணிக்கிறோமா வரையை புரிந்து மாணவர்களிடையே உரையாட இருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சியில் குறிப்பாக கடந்த ஆண்டு முதலமைச்சர் கோப்பை போட்டியிலே மாநில அளவிலே 6வது இடம், தென் மாவட்டங்களிலே முதலிடம் பெற்றிருக்கக்கூடிய அளவிற்கு கல்வியிலே சிறந்த மாவட்டம். தொடர்ச்சியாக பல்வேறு கல்வி சார்ந்த விளையாட்டு இன்றைய காலகட்டத்தில் கல்வி எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம படித்தாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இங்கே 2 மாணவிகள் வரும்போது சொன்னாங்க, 6th படிக்கிறவங்க உங்களுடைய பிறந்தநாள்னு சொன்னாங்க. வாழ்த்து சொல்ல போயிட்டு நீங்கள் என்னவா போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு மாணவி கலெக்டர்னு சொன்னாங்க, இன்னொரு மாணவி ஆசிரியர் சொன்னாங்க. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இதுனா நம்ம கல்வி தான். படிப்பு மூலமாக தான் நம்ம அறிவை வளர்த்துட்டு நம்ம மேலே அடுத்து என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறது. ஸ்கூல் லெவலில் பார்க்கும்போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா படிப்பில் தான் இருக்கும். நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மனசில் வச்சுட்டு நிறைய மார்க் வாங்கி நல்ல கோர்ஸ் எடுத்தால் தான் ஒரு பெரிய வேலைக்கு போக முடியும். அதுதான் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பெருமை, நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்திற்கும் உங்கள் ஆசிரியர்களுக்கும் வாங்கி கொடுத்த பெருமை. அதை மனதில் வைத்துக்கொண்டு படிக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அதே போல் படிப்பு மட்டும் இருந்தால் பார்த்தாது, படிக்கும் போதே நல்ல ஒழுக்கம் அது வேணும். ஒழுக்கம் இல்லாத மாணவர்கள் படித்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது. அதனால் குறிப்பாக எல்லாரும் கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கத்தோடு 2 கண்ணாக நினச்சிட்டு இருந்தோம்னா தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். அதே போல் பெற்றோர்களையும் மதிக்கணும்.
நம்ம துறைக்கு நிறையவே செஞ்சுருக்காங்க. இப்போ நல்லாவே நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கூல்ஸ் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் பொதுவாக விடுதிகள் வந்து நம்ம இந்த 3 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விடுதிகள், குறிப்பாக கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிக்கான விடுதிகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதிகமாக கட்டிக்கிட்டு இருக்கோம். அதே போல் நம்ம ஸ்கூல்லாம் பழசாக இருந்துச்சு, அது 100 கோடி ஒதுக்கீடு பண்ணி ஸ்கூல்ஸ் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதா அதுக்கு ஒரு சிறப்பு நிதி. இது போல் ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் பார்த்துட்டு போய் நாங்கள் ரெக்வஸ்ட் வைக்கும்போது தான் முதலமைச்சர் அவர்கள் நமக்காக பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதே போல் நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கரியர் கைடன்ஸும் கொடுக்குறோம். ஸோ 10th முடிச்சுட்டு 11th 12th போகும்போது என்ன கோர்ஸ் எடுக்கிறது, 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது என்ன கோர்ஸ் எடுக்கிறது, எது வந்து உங்களோட படிக்க முடியும், எதிர்காலத்தில் வந்து அது ஒரு ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கிற கோர்ஸை சேரணும். சும்மா எல்லாரும் சேர்கிற மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் சேரக்கூடாதுங்கிறதுக்காக கரியர் கைடன்ஸ் கொடுக்குறோம். நம்ம ஸ்கூல்ஸ் யூனிஃபார்ம்ஸ் கொடுக்குறோம். குறிப்பாக கைடு 10th + 2க்கு வந்து நம்ம கைடு வந்து எந்த ஸ்கூல்லையும் கொடுக்கறதில்ல. நம்ம ஆதரநலத்துறையில் இருக்கிற பள்ளிகளுக்கு மட்டும்தான் கைடு கொடுக்குறோம். அதுவும் வந்து இந்த தடவை வந்து செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்தா தான் நீங்கள் அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது அது சரியாக வருங்கிறதுக்காக இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் நம்ம துறை மூலமாக பார்த்து செஞ்சுட்ருக்கோம். ஸோ உங்கள் ஸ்கூல் லெவலில் இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே செய்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில திட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையும்னா நல்லா படிச்சுட்டு உயர்ந்த பதவியில் நீங்கள் எல்லாம் சேர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். அதுபோல் உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிற உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் இட்லிமா, சாம்பார் சட்னி, மத்தியானம் சாப்பாடு அனுப்பி போயிட்டாங்க. உருளைக்கிழங்கு இது உருளைக்கிழங்கு சட்னி, சாம்பார். காலையில் இட்லி சட்னி சாம்பார், காலை சாப்பாடு. அரிசி பரவாயில்ல, நல்லா தான் மாதம் கழிச்சு தான்